ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் மன்னிக்க தயவு பெறுத்தவர். அந்த குணங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். மன்னிக்க முடியாத பாவங்கள் என்று ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்தவர்களையே அவர் மன்னித்தார். சிலர் உங்களுக்கு செய்த தீமையான காரியங்களை நீங்கள் உங்கள் மனதிலே வைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் இருதயத்தில் நீங்காத துக்கத்தையும் வேதனையையும் கொண்டு வரும். மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தீமையினால் வந்த துக்கங்களை நீங்கள் மறந்து சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் உங்களை காத்து கொள்ளவும் ஒரே வழி அவர்களை மன்னிப்பதுதான். நீங்கள் அவர்களை மன்னித்து விட்டால் உங்கள் இருதய வேதனை உடனே நீங்கும். மன்னிப்பதால் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதிப்பதும் உங்கள் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுப்பதும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய எத்தனையோ பாவங்களை மன்னித்தாரே. தெய்வீக சுவாபத்தால் நிறைந்திருக்கும் நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க சிறந்த வழி மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாமல் அவர்களை நாம் மன்னித்து மறந்து விட வேண்டியதுதான். இதனால் தேவன் மகிமைப்படுவார். நாமும் தேவ சமாதானத்தால் நிறைந்து ஆசீர்வாதமாய் வாழுவோம். ஜெபம் செய்வோம். மன்னிப்பும் அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். நேச பிதாவே, பாவ மன்னிப்பு என்னும் பாக்கியமான சந்தோஷத்தை நாங்கள் எந்நாளும் அனுபவிக்க எங்களுக்கு அருள் செய்தள்ளுங்க. அப்பா, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போல மற்றவர்களை மன்னிக்கவும் ஒருவர் அன்பு கூறவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ள இருதயமுள்ளவர்களாய் எங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் தேவைகளில், பிரயாசங்களில், முயற்சிகளில் உமது ஆலோசனையும் ஆசீர்வாதமும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். சமாதான குலைச்சல்கள் உள்ள குடும்பங்களில் தேவனுடைய கரம் இடைப்பட்டு பிரிவினையின் ஆவியின் கிரியைகள், சண்டையின் ஆவியின் கிரியைகள் துரத்தப்படவும், குடும்பத்தில் ஒரு மனம் ஒற்றுமை ஐக்கியத்தோடு செயல்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் உலக மாயைக்குள் சிக்கிக் கொள்ளாதவாறு வேத வசனத்தால் தங்களை காத்துக்கொள்ளவும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் ஆசீர்வாதமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். தேவனே, தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யும் குடும்பங்களில் அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நிறைவான பலனை அனுபவிக்கவும் நன்மை செய்கிறவர்களாக வாழவும் ஜெபிக்கிறோம். மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்ற தேவன் தாமே வாலிப பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வு கைகூடி வரத்தக்கதாக ஏற்ற வாழ்க்கை துணை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனபாரங்களோடும் தாங்கனா வேதனைகளோடும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடும் கலங்கி தவிக்கிற மக்கள் வாழ்வில் தேவரீர் உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணி கட்டுகளை நீக்கி துயரங்களை விலக்கி மெய் சமாதானத்தோடு மகிழ்ச்சியாய் வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்நாளை நினைத்திருந்த தேவன் தாமே, சாராளை ஆசீர்வதித்த தேவன் தாமே, பிள்ளை செல்வத்துக்காக ஜெபிக்கிற மக்களுக்கு இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் தன் பலனை தரவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் அனைவரையும் தேவன் தாமே ரட்சித்திடவும் நல்ல ஆலோசனைகளை தந்து மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் பொருளாதாரம் மேம்படவும் தேசத்தில் அமைதி நிலவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது, பல்வேறு விதமான போதைப் பொருட்கள், கஞ்சா போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவும் சமாதானமாக வாழவும் இத்தீய பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு படிப்பை தொடர முடியாத மாணவர்கள் சத்துருவின் கட்டுகள் இருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் தங்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைத்திடவும், சால விபத்துகள் ஏற்படா வண்ணம் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கவனமாய் கருத்தாய் செயல்படவும், விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியம் அடையவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு வேலைக்காக வங்கி பணி தேர்வு எழுதியவர்கள் உண்டு, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி காத்திருக்கிறவர்கள் உண்டு, பதவி உயர்வுக்காக வேலை இடமாறுதலுக்காக காத்திருப்போருக்கும் தேவரீர் தாமே இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் அவர்தம் குடும்பத்தினருக்காகவும் புதிதாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் குடும்பமும் ரட்சிப்பில் கழிவுறவும் தேவ பாதுகாப்பை பெற்று வாழவும் ஆத்ம ஆதாய பணியில் தேவ கிருபை ஒவ்வொரு ஊழியர்களையும் சூழ்ந்து கொள்ளவும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும் தேவ மகிமை அவர்களை நிரப்பவும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடம் வாழும்
ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.